முட்டு இந்த டிரைவர் வேலையை விட்டு தூக்கணும். ஏன் என்னாச்சு? 2 வாட்டி என்ன உயிர் பயத்தை காட்டிட்டான். கொஞ்சம் இல்லைன்னா செத்துருப்பேன் இன்னைக்கு. என்ன புட்டு சொல்ற? அவனை பாரு, 3வது வாட்டி இதே மாதிரி தப்பிக்க வச்சு கூட்டிட்டு வந்தான். கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கிடுறேன். ஓகே? ஜெயமா சொல்லுமா. இவ்வளவு பெரிய கடலு, நான் பாட்டுக்குள்ள குளிக்கும் போது அப்படியே அலையோட அலையா அடிச்சு போய் செத்து போயிட்டுனா என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ண முடியும்? கடல் மாதாக்கு ஒரு நன்றியை போட்டு ஊர்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறேன். வேற ஒரு கண்டத்துக்கு எஸ்கேப் ஆயிடுறேன். அப்படின்னா எனக்கு புரியல. வேற பொண்டாட்டிக்கு அப்படி சொல்லலடி, நீ அங்க இருப்போம், அங்க போய் தேடிட்டு இருக்க. அப்படின்னா நான் பரலோகத்துலதான் இருப்பேன், நீயும் வந்துரு என் கூடயே. அதான் தேடி பயணம் பண்ணிதான் வருவேன். இந்த மாதிரி கடல்ல தான் பெரிய பயல ஆயிட்ட. இன்னும் சாப்பாடு எல்லாம் திங்க தெரியல. அம்மா தான் விட்டுடணுமா? கால ஆட்டாத்துட்டா முதல்ல. தரத்தினிய வீடு தேடி வரப்போகுது. தரத்தினிய வீடு தேடி வந்து 12 வருஷமாச்சு. இனிமே புதுசாவா வரப்போகுது? நீ சாப்பிட்றா. நீ காலாட்டாம இருந்தீனா தரத்தினி வீட தேடி வந்திருக்காதுல்ல. என்ன போட்டு பாடாப்பட்டு Guys, இன்னைக்கு என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு டே 1, இன்னைக்கு டே 2, இன்னைக்கு டே 3. அம்மா உனக்கு மனசாட்சி இருக்கா? சத்தியமா யாருமே நம்ப மாட்டாங்கம்மா இத. அதெல்லாம் யாருக்கும் தெரியாது, நீ சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி சொல்றேன். டே 15 of my weight loss journey. ஹாய், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு மேம். அது இல்ல மேம், நான் ஒரு ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபர். ஓகே ஓகே. நான் ஸ்ட்ரீட்ல அழகா இருக்க விஷயத்தெல்லாம் கேப்சர் பண்ணுவேன். புரியுது. என் இன்ஸ்டா பேஜ் வேணா செக் பண்ணி பாக்குறீங்களா? என்னது இது, ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க? அதனாலதான் மேம் உங்கள்ட்ட கேட்கலான்னு வந்தேன். சாம்பார் ஆப் எனக்கு. பர்த்டேக்கு நிறைய விஷயம் இருக்கு போல. ஆமானுமா, விஷ் பண்ணிருக்காங்க பசங்க எல்லாம். சரி, அதான் அவனுக்கு ரிப்ளை போட்டிருக்கேன். நிறைய பொண்ணுங்களும் விஷ் பண்ணிருக்காங்க போல. பர்த்டேக்கு விஷ் பண்ணிருக்காங்கம்மா. அவங்களாம் தங்கச்சிங்க. அண்ணா சொல்லி ஹாப்பி பர்த்டே அண்ணா அப்படி சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு அண்ணாவாதான் பேசுறாங்க, நாளைக்கு அது ஆளா மாறிடும்ல. இன்னைக்கு கரெக்டா உனக்கு ஒரு 12:00 AM வரைக்கும் தான் உனக்கு டைமு. அதுக்கப்புறத்துல இருந்து யார் யார் மெசேஜ் பண்ணிருக்காங்களோ அவங்களோடதெல்லாம் எடுத்து தியாரு கேட்பேன். அதுல எவ்வளாச்சும் ஹார்ட் இருந்தா உன் மண்டை மேலேயே கொட்டுவேன். எவ்வளாச்சும் கிஸ் பண்ற எமோஜி அனுப்பியிருந்தா உன் வயிற்றுலயே ஒரு குத்துவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் போல. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 12 மணி வரைக்கும் தாண்டே உன் டைமு. அதுக்கப்புறம் இருக்குல்ல, வர எல்லா இதுக்கும் மண்டை குத்துவாங்க. சார் ஆர்டர் ப்ளீஸ். இருக்கிறதுலே கம்மி விலையில என்ன இருக்கு? கோக் தான் சார் இருக்கு. அப்ப அந்த கோக் எடுத்துட்டு வாங்க மேம். ஓகே சார். ஹலோ மேடம், இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஐட்டம் என்ன இருக்கு? 12 பீஸ் சிக்கன் பக்கெட் இருக்கு சார். அந்த பக்கெட்டை ஒன்னு கொண்டு வா. ஓகே சார். மேம், அதோட கம்மி விலையில வேற என்ன இருக்கு? 4 பீஸ் சிக்கன் பக்கெட் இருக்கு சார். அப்ப அதையே கொண்டு வந்துருங்களேன். ஓகே சார். மேம், அதை விட கம்மியா வேற என்ன இருக்கு? 2 பீஸ் ஃப்ரைட் சிக்கன் இருக்கு. அப்ப அந்த 2 துண்டை மட்டும் கொண்டு வரீங்களா? ஓகே. தேங்க் யூ. மேம். என்ன கோக்கா? ஆமாங்க மேம். உட்காரு, எடுத்துட்டு வரேன். மேம், இதுக்கு மேல தண்ணி தாடா இருக்கு, டம்பல்ல புடிச்சு குடிச்சிட்டு கிளம்பு. அப்ப நீ அங்க இருந்து வரும்போது காசே எடுத்துட்டு வரலையா? ஏங்க, என் தங்கச்சியை கூட்டிட்டு பேங்க்குக்கு போறேன். உங்களுக்கு பேங்க்ல ஏதாவது வேலை இருக்கா? ஆமாடி, ஒரு நிமிஷம் இரு. ஒரு 3 லட்ச ரூபா இருக்கு, அக்கௌண்ட்ல போட்டுரு. ஏங்க, இந்த பணத்தோட நான் என்கிட்ட தொலைஞ்சு போயிட்டா என்னங்க பண்ணுவீங்க? ஏய், ஓ நோ, தொலைஞ்சு போயிரும் பேசிக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இருமா. அவள எங்க இருக்க? அவசரமா ஒரு 5 லட்சம் தேவைப்படியா? டக்குன்னு எடுத்து வீடு போயா. ஏங்க, எதுக்குங்க 5 லட்ச ரூபா? உனக்கு இதோட சேர்த்து ஒரு 5 லட்ச ரூபா கூட தர்றேன். தயவு செஞ்சு நீ சொன்ன நல்ல காரியத்தை பண்ணிரு. போயிரு. பாப்பா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? தாய்க்கிழவி ஒரு நிமிஷம் வரேன். தாய்க்கிழவி நீ வலிச்சலவுக்கு வச்சுக்கோ.
என்னடி அருமா காலி தட்டை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு என்ன சாப்பாடு? பிரியாணியா? ஆஹா, இன்னைக்கு ஒரு புடி எங்க பிரியாணிங்க வந்துருச்சு. போடு போடு போடுமா போடுமா டக்குன்னு போடுமா. சுட சுட இருக்குது பிரியாணி. ஆஹா, போதும்மா, உனக்கு அரைக்கரண்டி போதும். இல்ல சாப்பிடட்டுமா? இல்லம்மா, அவன் அரைக்கரண்டி தான் சாப்பிடுவான். நான் சாப்பாடு செஞ்சாலே அவன் அரைக்கரண்டி தான் சாப்பிடுவான். ஏன் சார் அப்புறம் எப்படி நீ ஃபுல்லா சாப்பிட முடியும்? போதும்மா, அரைக்கரண்டி போதும். போதுமா அரைக்கரண்டி போதுமா. அரைக்கரண்டியா சாப்பிடுவேன். என்ன பண்றீங்க? அவன் ஒரே ஒரு சில்லி தாங்க சாப்பிடுவான். அவன் ஃபுல்லா சாப்பிடுறது இல்ல. நான் செஞ்சா நீ ஒரு சில்லி தான் சாப்பிடுவ. சிக்கன் சாப்பிடுறது இல்ல அவன். இல்ல சாப்பிடுமா? இல்லம்மா, சாப்பிட மாட்டான். அவனுக்கு வைக்காதீங்க. அவன் அரைக்கரண்டி தான் சாப்பிடுவான். நான் தோசை சுட்டனா 2 தோசை தான் சாப்பிடுவான். கேட்டா வயிறு சரியில்லைன்னு சொல்லுவான். இப்போ உனக்கு வயிறு சரியில்லை தானே? வயிறு சரியில்லைம்மா, வயிறு சரியில்லை. அதான் அவனுக்கு வேண்டாம். உனக்கு தயிரே பிடிக்காதுங்கம்மா, வேண்டாம். இல்ல வெங்காயத்தோடு சாப்பிடு. இல்லைங்கம்மா, வேண்டாம் வேண்டாம். அவனுக்கு பிடிக்காது, வேண்டாம். சரி கொஞ்சம் போடுறேன். இல்லைங்கம்மா, வேண்டாம் வேண்டாம். வேண்டாம்மா, தயிர் சட்னி பிடிக்காதுமா எனக்கு. எதுவுமே பிடிக்காதா? ஆமாம்மா ஆமாம்மா, நீ சொல்றதும் கரெக்டு தான். அவங்க தோ இப்பதான் வீட்டுக்குள்ள வராரு. இப்பதான் சாமி மாட்டுறாரு. ஆமாம்மா, ரொம்ப டயர்டா இருக்காரு. இப்பதான் பேக் ஆயிட்டுறாரு. இப்பதான் வாட்ச் கட்டுறாரு. ட்ரெஸ்ஸ தூக்குறாரு. சொரிறாருமா அவரு. திட்டுறாருமா என்ன. உள்ள போறாருமா இப்பதான். எனக்கு உச்சா வருது, அதையும் சொல்லுங்க அம்மா கிட்ட. உச்சா வருதாமா, அதான் போறாராம். தேடுறாருமா. இன்னைக்கு என்னால ஆஃபீஸ் வர முடியாது. மகேஷ்க்கு காலில் அடிபட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஏபிள் டு வாக். ஆமாம்மா, நான் தான் இருந்து பார்த்துக்கணும். ஐ கேனாட் ஒர்க். ஸோ ஐ பி ஆன் லீவ். வாழ்க்கையில காசு பணம் முக்கியம் இல்லைண்ணா. நம்ம கிட்ட அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தா போதும். வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழ்ந்துடலாம். சரி போ, துணி காய போடு. என்ன பார்த்துட்டு இருக்க? போ. அபி, சாரி நல்லா இருக்கா? நாளை ஃபங்க்ஷனுக்கு போடலாம்ல? சூப்பரா இருக்குமோ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಬಿ. ನಿಜವಾಗ್ಲೂ ಚೆನ್ನಾಗೈತೆ. டேய், என்னங்க சொன்ன? ಬಾಬಾ ನಿಜವಾಗ್ಲೂ ಸ್ಯಾರಿ ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ? அந்த சாரி நல்லா தான் இருக்கு. ಆ ಸ್ಯಾರಿಲಿ ದಪ್ಪಕ್ಕೆ ತಾನೇ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ. அதுல நல்லா இருக்கா, அழகா இருக்கா. நீ எதுக்கு வந்து சும்மா ஏத்தி விட்டுருக்க? ಮನ್ಸಲ್ಲಿ ಇರೋದನ್ನ ಹೇಳ್ಕೊಬಿಡ್ಬೇಕು ಬಾಬಾ. ಆವಾಗ್ಲೇ ಬಂದು ಲವ್ ಜಾಸ್ತಿ ಆಗುತ್ತೆ. போன வாட்டிக்கு நீ பண்ணதே வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது. ಸರಿ ಬಿಡಿ ಬಾಬಾ, ನಿಮ್ಗೆ ಧೈರ್ಯ ಇಲ್ಲ, ನೀವು ಕೇಳೋದೇ ಇಲ್ಲ. யாருக்கு தைரியம் இல்ல? இப்ப பாரு நான் யாரு காட்டுறேன்னு. ಬಾಬಾ ದಪ್ಪ ಇದಾರೆ ಅಂದ್ರೆ ದಪ್ಪ ಅನ್ಬೇಕು. ಏನ್ ಬಾಬಾ ನೀವು? ஏய், ದಪ್ಪಕ್ಕಿದೀನಿ. ಬಾ. போ போ போ. தொட்டி வந்து சார், இந்த சீட்ல யாருன்னா வராங்களா சார்? இல்லங்க, நீங்க உட்காருங்க. சரிங்க. எங்க போறீங்க நீங்க? காஷ்மீருக்கு தாங்க போறேன். ஐயோ, நானும் காஷ்மீர் தாங்க போறேன். அப்படியா? நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் பிறந்தது வாழ்ந்தது எல்லாமே சென்னை தாங்க. ஐயோ, நானும் சென்னை தாங்க. நீங்களும் சென்னையா? சென்னையில எங்க இருக்கீங்க? மாதவத்துல தாங்க இருக்கேன். நானும் மாதவத்துல தாங்க இருக்கேன். மாதவத்துல எங்க இருக்கீங்க? ஆர்சி அபார்ட்மெண்ட் தெரியுமா? அதுலதான் இருக்கேன் நானு. அட, நானும் ஆர்சி அபார்ட்மெண்ட்ல தாங்க இருக்கேன். சூப்பர்ல. எந்த பிளாட்ல இருக்கீங்க நீங்க? 204ல தாங்க. ஏங்க, 2 பேரும் ஒரே இடத்துல தானே இருக்கீங்க? ஆமா. அப்புறம் ஏங்க தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஹலோ, நாங்க 2 பேரும் புருஷன் மாட்டி தாங்க. எங்களுக்கு போர் அடிக்காம இருக்கா நாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு